சாப்பிட்டு முடித்த உடனே என்ன ஓதலான்னு கேட்டால் அது 2-3 துவாக்கள் வருகிறது. அது அனைவரும் பாடம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பெரிய வார்த்தைகளாக உள்ளது. நடைமுறையில் இல்லாத சொற்கள்லாம் நிறைய இருக்குது அதில். அதனால் ஓதிக்கலாம். அது ஓதிக்கிற துவா வந்து மனப்பாடம் என்ன விரும்புனீங்கன்னா புகாரில் 5458 புகாரியுடைய புஸ்தகம் போட்டிருக்கிறாங்க தமிழாக்கம். அது பக்கம் அரபியும் இருக்கும். அதில் துவாவை நீங்கள் பார்த்துக்கலாம். அது என்ன துவான்னு கேட்டால் அல்ஹம்துலில்லாஹி கசீரன் தையிபன் முபாரக்கன் ஃபீஹி கைர மக்ஃபியின் ஒலா முவத்தைன் ஒலா முஸ்தகனன் அன்ஹு ரப்புனா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்ட பிறகு என்ன செய்வார்கள்? ஓதுவார்கள். இந்த துவாவை என்ன செய்யலாம்? அல்லாஹ் அளவுக்கு அதிகமாக புகழ்கிறேன், உன்னை நான் புகழ்வது போதுமானது கிடையாது, ஆனால் இப்போ என் சக்திக்கு உட்பட்டு புகழ்கிறேன். புகழ்கிற விஷயந்தான் அது. அது நல்ல விஷயம், நல்ல வார்த்தையாக இருந்தாலும் இதை சொல்வதுங்கிறதை நீங்கள் விரும்பினா சொல்லிக்கிறலாம். அல்லது வேறு இதையாக சொல்லலாமான்னு கேட்டால் இன்னொரு விதமாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் புகாரில் அடுத்த ஹதீஸ் 5458 நான் முதல் சொன்னது. இப்போ 5459 அதுக்கு அடுத்து வர்ற ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கஃபானா ஓ அருவானா கைர மக்ஃபியின் உலா மக்ஃபூரின், எங்களுக்கு உணவு பசியை போக்கி தாகத்தை தீர்த்த அல்லாவுக்கு எல்லா புகழும்னு வரக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இந்த துவாவையும் ஓதிக்கிட்டாங்கன்னு வருது. இதை சாப்பிட்ட பிறகு ஓதுறதுக்குரிய ஒரு துவா. அதே நேரத்தில் இது அல்லாமல் வெறுமனே அல்ஹம்துலில்லாஹ்வும் சொல்லலாம். இதெல்லாம் சொல்ல நமக்கு தெரியலைன்னு சொன்னால், மனப்பாடம் முடியலைன்னு சொன்னால், அதுக்கு பொதுவான பர்மிஷன் ரசூலுல்லாஹ் கொடுத்துட்டாங்க. எப்படி கொடுத்துட்டாங்கன்னு கேட்டால், அல்லாஹ் நிறைய அள்ளி நமக்கு தந்திருக்கிறான். தந்து விட்டு நம்மிடமிருந்து அவன் பெருசாக நம்மள்கிட்ட எதிர்பார்க்கலை. அவன் எவ்வளோ தந்திருக்கிறான் அவ்வளோ நம்மளுக்கு வேலை வாங்குகிறான். சின்ன அளவுக்கு அவன் ஆக்கியிருக்கிற கடமைகள்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறது. அதை ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சொல்கிறாங்க, இன்னல்லாஹல எர்லா அனில் அபதி, ஒரு அடியான்ட்டு அல்லாஹ் எதில் திருப்தி படுறான்னு கேட்டால் அவன் ஏக்குழல் அக்கலத்தை ஒரு பொருளை சாப்பிட்டு விட்டு பொயஹமது அவனை புகழ்வதே அல்ல. எஹமதுன்னு ஒரு வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறது. அது எஹமதுங்கிற வார்த்தைக்கு புகழ்வது என்பதற்கு ஹதீஸில் தர்ற விளக்கம் என்னென்னு கேட்டால் அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறது தான் எஹமது. தஸ்பீகின்ற வரும், சுப்ஹானல்லாஹ்வுக்கு அதை சொல்லுவாங்க. தஸ்பீக் சொல்லுங்கன்னு வரும். தஸ்பீக்கு அர்த்தமே என்ன? சுப்ஹானல்லாஹ். தக்பீர் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. தக்பீருக்கு அர்த்தம் அல்லாஹ் அக்பர். தக்பீர் சொல்லிடக்கூடாது. தக்பீருக்கு அர்த்தம் என்னது? அல்லாஹ் அக்பர் சொல்வது. அப்போ 33 தடவை தஸ்பீஹ், 33 தடவை தஹமீது, 33 தடவை தக்பீர்னு சொல்கிற போது நம்ம என்னென்னு விளங்கிறோம்? அந்த வார்த்தை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு விளங்கணும். அந்த வார்த்தையை தஸ்பீன்னு வந்திருந்தாலும் தஸ்பீஹ்னு எது சொல்லுவாங்க? சுப்ஹான் அல்லாஹ். தஸ்பீஹுடைய ஒரு சொல்லு தான் சுப்ஹான்ங்கிறது. அல்லாஹ் தூய்மையானவன் அர்த்தம். அல்லாஹ்வை பெருமைப்படுத்துகிற தக்பீர். அல்லாஹ் எப்படி பெருமைப்படுத்துவாங்க? அல்லாஹ் அக்பர். அல்லாங்கிற வார்த்தையை வராமல் தக்பீர் வருமா? தக்பீர்னு ஒருத்தன் சொன்னாண்டே அல்லாங்கிற வார்த்தையில் வரலையே. அப்போ தக்பீர் சொன்னார்கள் நான் என்ன விளங்கிக்கிறேன்னு அல்லாஹ் அக்பர் என்று விளங்கிக்கிறணும். தொழுகையில் நுழையும் பொழுது யுகப்பீர் தக்பீர் சொல்வார்கள்னு வரும். தக்பீர் என்ன சொல்வார்கள்? அல்லாஹ் அக்பர் தான் சொல்வார்கள். தக்பீர்னா அல்லாஹ் அக்பர் தான் அர்த்தம். அப்போ இந்த சில சொற்களுக்கு மார்க்கத்தில் ஒரு வழக்கத்தில் ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த மாதிரி எஹ்மதுன்னு எங்கெல்லாம் வருது அல்ஹம்துலில்லாஹ் தான். அப்போ நீங்கள் ஒரு மனிதன் சாப்பிட்டு விட்டு என்ன செய்கிறான்னு கேட்டால் அல்ஹம்துலில்லாஹ்ங்க, நல்லா வயிறு புடைக்க சாப்பிட்றான், சாப்பிட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிடுறான். அதே மாதிரி தண்ணியை குடிக்கிறான், குடிச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறான், ஃபைஹமது, அதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறான். இப்படி சொன்னானே ஆனால் இதில் எல்லாம் திருப்தி அடைஞ்சிட்றான். நீ ஒரு தட்டு பிரியாணி சாப்பிட்டுவிட்டு இதுக்கு எல்லாம் உன்ட்ட என்ன எதிர்பார்க்குறான்? அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்கிற, வேறு ஒன்றும் வேணாம். ரொம்ப கம்மியில் எல்லாம் திருப்தி அடைகிறான். நீ சாப்பிட்டது இவ்வளவு, அவன் உன்ட்ட என்னத்தை எதிர்பார்க்குறான்? இவ்வளோ சாப்பாடு ஒருத்தர் மனுஷன் கொடுத்தானா உன்ட்ட ஒரு நாள் பூரா வேலை வாங்குவான். அவ்வளோ பெரிய உணவு அவனுக்கு தந்துட்டு அல்லாஹ் என்ன செய்கிறான்னா ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு. அப்போ அந்த அல்ஹம்துலில்லாஹ் சொல்வதே அல்லாஹ் திருப்தி அடைந்து விடுகிறான் ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி முஸ்லீமில் வருகிறது. அதனால் நீங்கள் விரும்பினவர்கள் நீங்கள் இந்த துவா மனப்பாடம் பண்ணி சொன்னால் தான் சொல்லிக்கிறலாம். அல்ல எல்லாருக்கும் தெரிகிற விஷயம்னு ஒன்று இருக்கணும்னா மார்க்கத்தில் எல்லாருக்கும் கஷ்டம் இல்லாமல் சொல்கிறது அல்ஹம்துலில்லாஹ் தான். அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிக்கிறோம். சாப்பிட்டு குடிக்கிறதும் சேர்த்து இந்த வந்துருச்சு. பிஸ்மில்லாஹ் குடிக்கிறது வரல, இதில் சேர்த்து வருமா என்ன செய்யுது? குடித்து விட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு, சாப்பிட்டு விட்டு 2 வாரத்தை சேர்த்து வருது. குடித்த பிறகும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு, சாப்பிட்ட பிறகு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுன்னு இருக்குது. அதனால் அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறத சொல்லிக் கொள்ளலாம். அல்லது என்ன செய்யலாம்? வேறு அந்த 2 துவா காட்டுறோம்ல புகாரியில், அந்த ஹதீஸில் உள்ள துவாக்களை நீ மனப்பாடம் பண்ணிக்கலாம். துவாக்களின் தொகுப்புங்கிற நூலில் அது இருக்குது. ஆன்லைனில் பார்த்தாலும் பார்த்துக்கலாம். நடைமுறையில் அல்ஹம்துலில்லாஹில் அத்தாமனான்னு ஓதுவாங்க. சாப்பிட்டு முடித்த உடனே அல்ஹம்துலில்லாஹ் சொல்லாமல் இந்த 2 துவா சொல்கிறோம்ல புகாரில் வரக்கூடிய அந்த துவாவும் இல்லாமல் அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்தாமனா வ சகானா வ ஜாலனா மினல் முஸ்லிமீன், இதுதான் துவா புக்லாம் போட்டிருப்பாங்க. சாப்பிட்டு முடித்த பிறகு இந்த அல்ஹம்துலில்லாஹ் வெறுமனே அல்ஹம்துலில்லாஹ் இல்லாமல் அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்தாமனா எங்களுக்கு உணவளித்து, ஓ சகானா எங்களுக்கு நீர் புகட்டி, ஓ ஜாலனா முஸ்லிமீன் எங்களை முஸ்லீமாக ஆக்கியிருக்கிறானே அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும்னு அதுக்கு அர்த்தம். நல்ல அர்த்தம் தான். இதை சொல்லலாமான்னு கேட்டால் இதை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்கிற மாதிரியான ஒரு ஹதீஸ் திருமதியில் இருக்கிறது. இந்த ஹதீஸ் திருமதியில் வருது. இதனுடைய திருமதியில் மாற்றம் இல்லை. இந்த ஹதீஸ் திருமதியில் வருது, அகமதில் வருது,
அபுதாவுதில் வருது, இப்னு மாஜாவில் வருது, சுனனுல் குப்ராவில் வருது, முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபாவில் எல்லாத்துலேயும் வருது இந்த செய்தி. இந்த செய்தி அல்ஹம்துலில்லாஹி அத்தாமனான்னு பரவலாக மக்கள் ஓதக்கூடிய செய்தி, தப்லீகில் சொல்லக்கூடிய செய்தி, துவா புக்கில் போடக்கூடிய துவாவெலாம் இது தான் போட்டிருப்பாங்க. அந்த 2 துவா போட்டிருக்க மாட்டாங்க. புகாரில் உள்ளது சொன்னோம்ல, அது போட்டிருக்க மாட்டாங்க. அதிகமான மக்கள் இதை தான் மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பாங்க. சாப்பிட்ட பிறகு என்ன ஓதணும்னு கேட்டால் இதை தான் சொல்லுவாங்க. அல்ஹம்துலில்லாஹி இல்லதி அத்தாமனா சக்கான வஜாலனா மினல் முஸ்லிமின்னு சொல்லலாமான்னா அதுக்கு ஹதீஸ் திருமதியில் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்ட பிறகு இதை சொல்வார்கள்னு ஹதீஸில் இருக்குது. இருந்தாலும் இதை அறிவிக்கிற அறிவிப்பாளரில் வந்து ரியாஹ் இப்னு அபீதான்னு ஒருத்தர் அறிவிக்கிறார். ரியாஹ், அவருடைய பேர் ரியாஹ், அவர் பாப்பா பேர் அபீதா. ரியாஹ் பின் அபீதா என்பவர் ஒருத்தர் அறிவிக்கிறார். இவர் வந்து பலவீனமான ஒரு ஆள், இவர் ஆத்தன்டிக்கான ஒரு ஆள் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அறிஞர்கள்லாம் ஏகமனதாக இவர் யார் நல்லாருன்னு சொல்லவே இல்லை. திருமதியில் வந்த நூலாக இருந்தாலும் சரி, எல்லா நூலையும் இவர் தான் அறிவிக்கிறார். எத்தனை நூல்களில் வந்தாலும் எல்லாத்துலையும் இவர் தான் அறிவிக்கிறதுனால இது வந்து இவர்கிட்ட விஷயம் என்னென்னு கேட்டால், அறிஞர்கள் சொல்லும்போது ஃபீஹி ஜஹாலத்துன், இவர் யாருன்னு தெரியாத ஆள். இவரை பற்றி விமர்சனம் போட்டால் என்ன செய்வாங்க, அந்த பேர் அடித்து பார்த்தீங்கன்னா ஃபீஹி ஜஹாலத்துன்னு தான் கிடைக்கும். இவர் தெரியலை, இவர் யார் என்று அடித்து நீ நெட்டில் பார்த்தீங்கன்னா என்ன செய்யும், அதில் அஸ்மாவுர் ரிஜால் அறிவிப்பாளர்களை சொல்லக்கூடிய கித்தாபுகளில் ஃபைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இவர் பேரை போட்டு ஃபைண்ட் பண்ணால் என்ன வரும்னு கேட்டால் ஃபீஹி ஜஹாலத்துன், இப்படி இவர் பேர் இருப்பது தெரியவில்லை, இவர் யார் என்ற விவரம் கிடைக்கவில்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ யார் என்று தெரியாத ஒரு ஆள் வழியாக வந்த அறிவிப்பு பிஸ்மில்லாஹி வலா பரக்கத்தில் இல்லவே இல்லை. இதுக்கு இருக்குது, ஆனால் பலவீனமாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹி அத்தாமனா சக்கானான்னு சொல்லுவது வந்து பலவீனமாக இருக்கிறது. அதே ஹதீஸ் வந்து இன்னொரு ஹதீஸில் இருக்குது. என்ன இருக்குதுன்னு கேட்டால், அதாவது பஸ்ஸாரில் வருது. பஸ்ஸாரில் வரும்போது எப்படி வருதுன்னு கேட்டால் இதே ஹதீஸ் தான். அது அறிவிக்கலால் வந்து இப்னு அபீ லைலாங்கிறவர் அறிவிக்கிறார். எப்படி அறிவிக்கிறார்னு கேட்டால், மக்காவை சேர்ந்த ஒருவர் வழியாக அறிவித்தார்னு வருது. அவருக்கு ஒருவர்னா யார், மக்காவை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க. மக்காவை சேர்ந்த ஒருவர் வழியாக அவர் அறிவித்தார்னு வருது. மக்காவை சேர்ந்தவர்னா யார், ஒருவர்னா யார்ப்பா, ஒரு ஊரில் ஒரு 1000 2000 பேர் இருப்பாங்களே, 10,000 பேர் இருப்பாங்களே இவர் சொன்னக்கூடிய காலத்தில். அவ்வளோ மக்கள் இருக்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு ஆள் அறிவித்தார்னா அது ஒரு அறிவிப்பாது. பாலி அகலி மக்காங்கிறார், மக்காவை சேர்ந்த ஒருவர் வழியாக அறிவிக்கிறேங்கிறார். அப்போ இவருக்கு யாருன்னு ஐடென்ட் பண்ணி சொல்ல தெரியலை. தனக்கு அறிவித்தவர் யாருன்னு கேட்டால் மக்காவிலேருந்து ஒரு ஆளுங்கிறார். அவர் யாருப்பா, மக்காவிலேருந்து ஒரு ஆள் தான் அப்படிங்கிறார். அப்போ இது எப்படி நம்ம ஏற்றுக்கிற முடியும், ஹதீஸ்களில் ஏற்றுக்கிற மாட்டாங்க. இப்போ அல்ஹம்துலில்லாஹி அத்தாமனாங்கிறத ரியாஹ்னு ஒரு ஆள் அறிவிக்கிறதுனால அதெல்லாம் பலவீனமாகி விடுகிறது. பஸ்ஸாரில் வரக்கூடிய அந்த ஆள் வரலை, ஆனால் என்ன வருது, ஒரு ஆள் வர்றார். இந்த ஒரு ஆள் வழியாக வரலாம் என்ன செய்ய மாட்டாங்க, எடுத்துக்கிற மாட்டாங்க. ஒரு ஆள்கிட்ட யாருன்னு சொல்லணும், அவருக்கு விவரம் கிடைக்கணும், அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆளுங்கிறது அறிஞர்கள் என்ன செய்யணும், நற்சான்று கொடுக்கணும். அப்படிங்கிறன்னா அல்ஹம்துலில்லாஹி இல்லதி அத்தாமனாங்கிறது வந்து அதே மாதிரி முஸ்னத் அப்தி இப்னு ஹுமைதுங்கிற கிதாபில் இந்த துவா வருது. இதில் என்ன வருதுன்னா அந்த ஒரு ஆள் வருது, ஒரு ஆள் வழியாகன்னு வருது. அதனால் வந்து இந்த துவா கிடையாது. சாப்பிட்ட பிறகு என்ன செய்யணும்னா அல்ஹம்துலில்லாஹ் மட்டும் சொல்லுங்கள். இல்லைன்னா அந்த அல்ஹம்துலில்லாஹி இல்லதி சக்கான அருவானான்னு இருக்கல அந்த மாதிரி துவாவை சொல்லிக்கிறங்க. அது புகாரில் உள்ள சொல்லிக்கிறேன்னா. அடுத்தது வந்து நம்ம ஆத்தன்டிக்காக உள்ள என்னென்னா பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் மட்டும் வச்சுட்டா நீங்கள் போதும். ரொம்ப அழட்டிக்கிறாமல் என்ன செய்யுங்க, சாப்பிடும்போது பிஸ்மில்லா சாப்பிடணும் அல்ஹம்துலில்லாஹ், அவ்வளோன்னா குழப்பம் இருக்காது. கூட குறைய சேர்த்த வார்த்தைகள் வந்துச்சுன்னா நம்ம தேட வேண்டி வந்துடும். அதாவது லைஃபாக சைகாலாம் தெரியும். அதனால் இது ஈஸியான விஷயம் இவ்வளவு தான்.